காசு இருந்தாலே லவ் தானா வந்துடும். ட்ரூவான லவ் இப்ப கிடைக்கிறது இல்ல. சொல்ல வார்த்தையே இல்ல, லவ்ங்கிறது லவ் தான், அவ்வளவுதான். அமௌண்ட்னு ஒரு விஷயம், பணம்னு இருக்கிற இடத்துல வந்து லவ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பிராக்டிக்கலா யோசிக்கிறோம் அப்படின்னா மணி தான். லவ் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா மணி கூட அப்புறமா சம்பாரிச்சுக்கலாம். லைஃப்ல மணி இம்பார்ட்டனா லவ் இம்பார்ட்டனா? மணி என்ன பொறுத்த வரைக்கும் லவ் இம்பார்ட்டன்ட். மணி தான் இம்பார்ட்டன்ட். லவ் இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்துட்டு லவ் தான் முக்கியம்னு சொல்லுவேன். டெஃபினெட்லி மணி இஸ் இம்பார்ட்டன்ட். மணி தாங்க. எனக்கு வந்து மணி தான் இம்பார்ட்டன்ட். மணி தான் இம்பார்ட்டன்ட் எப்பவுமே. மணியோட லவ் தான். எதுக்காக மணி இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க? எல்லாத்துக்குமே நமக்கு இப்போ ஒரு லவ்வே வேணும்னாலும் கண்டிப்பா மணி இருக்கிற இடத்துல தான் லவ் இருக்கும். சோ கண்டிப்பா மணி தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் லைஃப்ல மணி தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. சோ மணியை வச்சு நம்ம எதுனாலும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். லைஃப்ல எதுனாலும் நம்ம நினைச்சதை வந்து வாங்கிக்கலாம், அச்சீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ லவ் பண்றவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அட்ராக்ட் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மணி தான் தேவைப்படும். நம்ம மணி ஏர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா லைஃப் வில் பி பெட்டர். மணினா கூட இருக்கும், லவ்னா விட்டுட்டு பாக்கி அப்படி. இது எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற மாதிரியே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ல என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் டு லீட் அ நார்மல் கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு உங்களுக்கு கண்டிப்பா மணி தேவைப்படும். ஓகே, லவ் இஸ் நைஸ், யூ கேன் ஃபீல் ஹாப்பி அண்ட் ஆல் தட், பட் உங்களுக்கு மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், மந்த்லி ரெண்டல்ஸ், யுவர் ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும்னா ஆர் யூ வாண்ட் டு பை சம் நியூ க்ளோத்ஸ், அது எல்லாத்துக்குமே யூ நீட் மணி. இப்போ என்னதான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்ம அவங்கள பாத்துக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா மணி வேணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் வெல் ப்ரிப்பேர்டா மணில இருப்போம். சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லவ்ல போவோம். மணியை விட லவ் தான் இம்பார்ட்டனா நான் கேக்குறேன். லவ் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா மணி கூட அப்புறமா சம்பாரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தங்க லவ் பண்றோம், அவங்க மேல வந்துட்டு நம்ம லவ் வைக்காம அவங்க திடீர்னு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த லவ் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. அதே மணி வந்துட்டு போச்சுன்னா நம்ம திரும்ப ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ அதனால லவ் தான் முக்கியம். மணி ஹாப்பினஸ் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு ட்ரூவான ஒரு அன்பு நமக்கு அது கொடுக்காது. ஸோ அதனால லவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல என்ன வேணா சக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வார்த்தையே இல்ல, லவ்ங்கிறது லவ் தான், அவ்வளவுதான். நான் லவ் மேரேஜ் அதுக்காக. இப்போ இல்லன்னு சொன்னா உங்க வீட்ல நீங்க பொழைச்சிருவாங்க, அதனாலயா? അല്ല ലവ് മണിയേക്കാൾ ഇമ്പോർട്ടന്റ്. മണി വേണം, ലവ് അതിനേക്കാൾ. சில பேர்லாம் லவ் தான் இம்பார்ட்டன்ட் மணியை விட. பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சின்சியரா லவ் பண்ணாலும் இப்ப இது ஒரு விஷயம் வேணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து அது வாங்கி தர முடியலன்னா அந்த லவ் அந்த இடத்துல குறையதான் செய்யும். இப்போதைக்கு வேணா நல்லா இருக்கும், பட் ஃபியூச்சர்ல வந்து அது பாசிபிளான்னு தெரியாது. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எல்லாருமே வந்துட்டு லவ் மேல மணிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மணி அதுக்கப்புறம் தான் லவ் மத்ததெல்லாம். சோ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு லவ்க்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரீட்ல யாராச்சும் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மேல நமக்கு லவ் வருமா? நான் உங்களை லவ் பண்றேன், ஐ லவ் யூன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. சோ எப்படி இப்போ இதே ஒரு என்ன சொல்றது ஹேண்ட்ஸமா ஒரு பாய் வராங்க, அவங்கள பார்த்து வாவ் அப்படின்னு தானே போவாங்க. அவங்கள பாப்பாங்களா அவங்கள பாப்பாங்களா? ஒரு 27 28ல செட்டில் ஆகுறாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு லவ் அமையுமான்னு தெரியாதுல்ல. அதுவும் அப்படிதான். பட் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காமல இருக்காது. ஏன்னா நான் இன்ன வரைக்கும் கமிட் ஆகல. சோ கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஆமா, நம்மளை தேடி வரல, அப்ப பாத்துக்கலாம். இப்போ நம்ம யாரையாவது ஒரு ஆளு சின்சியரா எப்படி லவ் பண்ணாலுமே அந்த ஒரு இடத்துல வந்து மணி இல்ல, ஒரு இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இடத்துல லவ் கண்டிப்பா குறையும். காசு இருந்தாலே லவ் தானா வந்துரும். இப்போ உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து ஒரு 1 crore அமௌண்ட் இருக்கு, இன்னொரு சைட்ல வந்துட்டு நீங்க லவ் பண்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஒருத்தர் தான் நீங்க சூஸ் பண்ண அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? நாங்க லவ் பண்ற பொண்ணுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் லவ் பண்ணவங்கள தான் சூஸ் பண்றேன். இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்க லவ் பண்றவங்கள மேரி பண்றதுதான் பெட். லவ் பண்ற ஒரு பர்சன் லவ் பண்றேன். லவ் பண்ற பொண்ணை தான் சூஸ் பண்ணுவீங்க. நான் வந்துட்டு நான் லவ் பண்ண பர்சன் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன ட்ரூவா லவ் பண்ற அந்த பர்சன் சூஸ் பண்ணுவேன். லவ் பண்ண பொண்ணு. நீங்க தானே மணி இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. மணி இம்பார்ட்டன்ட் தான், பட் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம மணி ஏர்ன் பண்ணிட்டு பண்ண ரிலேஷன்ஷிப்ல தானே இருப்போம். அப்படி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும் போது அவங்கள மேரி பண்றது பெட்டர். இந்த இடத்துல வந்துட்டு நான் லவ் பண்ணவங்கள தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களே வந்து ஏர்ன் பண்ணி என்ன பாத்துப்பாங்கன்னு ஒரு இது. இல்ல அவங்க ஏர்ன் பண்ணல, வேலைக்கு போல, இப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஓகேவா அவங்க? ஓகே, இப்போ எங்க கூட சம்பாரிச்சுக்கேன். எனக்கு நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற பணம் தான் நம்ம கையில நிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பணம் எனக்கு வேண்டாம். கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா, ஏன்னா நான் சம்பாரிச்சுக்க முடியும். பட் என்ன ட்ரூவா லவ் பண்றவங்க கிடைச்சாங்கன்னா நான் விட்டு கொடுக்க முடியாதுல. பண்றேன், அப்புறம் என்ன பண்றது? மணி இம்பார்ட்டன்ட் தான், நான் லவ் பண்ணிட்டேன், அவங்கள மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. 1 crore தான். லவ் பண்ற பர்சன் போனா 1 பரவாயில்ல. crore தான். அது என்ன ஒரு இடத்துலயா இருந்தாலுமே வந்து இப்ப லவ் பண்ற பர்சனே நம்ம சூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து மணி இல்ல அப்படின்றப்போ அந்த கோவம் வரும், வெறுப்பு வரும், எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம அந்த அமௌண்ட்னு ஒரு விஷயம், பணம்னு இருக்கிற இடத்துல வந்து லவ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பிராக்டிக்கலா யோசிக்கிறோம் அப்படின்னா மணி தான்.
வாணிதா. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.